Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவங்க வீட்ல பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்காங்க போல. அந்த பையனும் என்னன்னா பட்ஜெட்ல என்ன பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இதை புக் பண்ணிட்டான். பட் இதில் நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம்னு பார்த்தோன்னா நம்ம சேனலில் கவர் பண்ணுறதுக்காக இந்த நீ கவர் பண்ணிட்டு கூடன்னு வேறு பெரிய மனசோட கொடுத்துருக்கான். அண்ட் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து Gionee Max Proவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து Gionee Max Proவோட ரீட்டைல் யூனிட்டாக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தோன்னா அந்த பவர் பேங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதில் வந்து 6000 mAh பவர் பேங்க்கோட கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் பாட்டமில் நம்ம வந்து IMEI டீட்டெயில்ஸ் அண்ட் கலர் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ளூ கலர் இருக்குது. அண்ட் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட்டு வந்து பார்த்தோன்னா 0.347 Wh/kg இருக்குது. பாடி சார் வேல்யூ வந்து 0.967 Wh/kg. ஸோ சார் வேல்யூ இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் நம்ம அப்படியே பேக் சைடு வந்தோன்னா எம்ஆர்பி வந்து 9999 போட்டிருக்காங்க. பட் இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 7000 rupees செல் பண்ணுறாங்க. பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா ஹெட்செட், சார்ஜர், டேட்டா கேபிள், யூசர் கைடு, வாரண்டி கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி ஃபோனோட வெயிட் வந்து 215 grams இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குயிக்காக இங்கேயே வந்து ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி 6.52 inch கொண்ட ஒரு HD+ ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 13+2 MP கேமரா. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. மெமரி வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜோட வருது. Android 10 ரன் ஆகிட்டுருக்கு. பட் பேட்ரி தான் இங்கே பெரிய ஹைலைட்டு. ஒரு பவர் பேங்க் வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிபியூன்னு பார்த்தோன்னா ஆக்டோகோர் சிபியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் யூனிசாக் ப்ராசர் இதில் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் இப்போ வந்து நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள பாக்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலரில் செம்மையாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஜியோனின்னு போட்டிருக்காங்க. அன்பாக்சிங் கத்தி வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோடாலி வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோடாலி வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து சுவிட்ச் ஆன் தி மேக்ஸ் ப்ரோ லைஃப்னு ஒரு குட்டி டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குற ப்ராண்ட்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டு எல்லாத்தையுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் நம்மகிட்ட இருக்குது. இப்போதைக்கு இதை வந்து சைடில் வச்சிடலாம். அடுத்து பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா பாக்ஸில் வந்து ஒரு குட்டியூண்டு சார்ஜர் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது ஒரு 5 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு சிம் எஜெக்டர் பின்னும் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா சார்ஜிங் கேபிள். இது ஒரு மைக்ரோ USB கேபிள் லென்த் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்ம அடிக்குவேட்டாக இருக்குது லென்த்து. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர் வேரியன்ட். பேக் சைட் டிசைன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் வந்து IMEI டீட்டெயில்ஸு, சார் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி பாக்ஸ்லேயே வந்து சேஃபாக ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் மைக்ரோ டெக்ஸ்டர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிசைன் வந்து அப்படியே ஒரு சன்ரைஸ் டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ளூ கலர். அண்ட் பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் பில்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது கூட ஸோ இந்த பட்ஜெட்லேயும் வந்து ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா டூவல் கேமரா செட்டப் கூட வருது. மெயின் கேமரா வந்து ஒரு 13 MP கேமரா, 2 MP வந்து அந்த டெப்த்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து செம்மையாக இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் பட்டன் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டாக்டைல் ஃபீல் இருக்குது. அப்படியே நம்ம பாட்டம் வந்துன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இது வந்து மைக்கான போட்டாக இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம வந்துன்னா லெஃப்ட் சைடு ஒரு டெடிகேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட்கான கீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே நம்ம பார்த்தோன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் கார்டு ஒன்று வர SD கார்டு வந்து சைமல்டேனியஸாக போட்டு யூஸ் பண்ணலாம். 3 கார்டுமே வந்து நம்ம ஒரே வாட்டி யூஸ் பண்ணலாம். நல்ல விஷயமா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு Gionee அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்துருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் சைட் பட்டனுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட்டன் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம செட்டப் பண்ணலாம். செட்டப் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபோன் வந்து இப்போ செட்டப் ஆகி முடிஞ்சிடுச்சு. நம்ம வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்கு போகலாம். அபவுட் ஃபோன் போனோன்னா
டிவைஸ் நேம் வந்து Gionee Max Proன்னு காட்டுது. அண்ட் 3GB RAM வருது, 32GB ஸ்டோரேஜில் வந்து நம்மளுக்கு 25GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. லான்ச்சர் நம்ம பார்க்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லான்ச்சரோடு வருது. ப்ரீ இன்ஸ்டாலில் நம்ம பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் இருக்குது, மியூசிக் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஐ கம்ஃபர்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. அதுக்கப்புறமா வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. டார்க் தீம் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் டைலர் நம்ம பார்த்தோன்னா கூகுளோட டைலர் தான் கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் நம்ம பார்த்தோன்னா கூகுளோட மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நிறைய ஆப் வந்து கூகுள் ஆப்பே வந்து நம்மளுக்கு ப்ரீலோடராக கொடுத்துருக்காங்க. கேமரா ஆப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமரா மோட் நம்ம பார்த்தோன்னா மேனுவல் மோடுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ISO வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து மேனுவல் மோட்லாம் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். அண்ட் சில ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு கேமரா சாம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. டைம் லேப்ஸ் கூட நம்ம எடுக்கலாம். டெடிகேட்டடாக வந்து நைட் மோடுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ டிஸ்பிளே வந்து இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ வெயிட் பார்த்தோன்னால வந்து 212 grams இருக்குது. ரொம்ப ஒரு பல்கி ஃபீலே இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்பிளே சைஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 6000 mAh பேட்டரி சப்போர்ட்டோடு வருது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா இதோட டிசைன் தான். கலர் பாருங்கள், பலன்னு மின்னுது. டிசைனை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பட்ஜெட்டில் நம்ம யூஸ்வலாக வந்து பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பில்டு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பில்டில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்டைல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் இல்லாமல் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான grip இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்குமோ அப்படின்னு தான் பயந்து ஓப்பன் பண்ணிட்டுருந்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. பவர் பேங்க்கு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. இதில் வந்து ஒரு HD ரெசல்யூஷன் ப்ளஸ் இந்த 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரியல் வேர்ல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 7000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். கேமராவை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு பட்ஜெட்டில் பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை பற்றி ஒரு வீடியோ நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.